Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் என்னாச்சு அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பற்றி கண்டினியூவாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாஸ்ட் 11 இயர்ஸாக கடைசி 11 வருஷமாக இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் பற்றி மிக தெளிவாக பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு நல்ல அறிக்கையை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாமே இந்த எதிர்பார்த்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான். ஏன்னா அட்லீஸ்ட் இந்த 2023 இல்லாட்டினாலும் 2024 ஆனுவல் பிளான் சொன்ன மாதிரி பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி March 9 இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல. அட்லீஸ்ட் பிஃபோர் எலெக்ஷனுக்குள்ளேயே அதை எதிர்பார்த்தோம், அதுவும் வரல. அதை பற்றி தான் மாண்புமிகு நிறுவனர் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு நல்ல அறிக்கையை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அறிக்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரசு கல்லூரிகளுக்கு 4000 ஆசிரியர் நியமன அறிவிப்பு என்னவானது என்றும் போட்டித் தேர்வை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் கல்வியல் கல்லூரிகளிலும் காலியாக இருக்கும் உதவி பேராசிரியர் பணியிடம் நிரப்புவதற்கான 4000 பேரை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிக்கை கடந்த பிப்ரவரி மாதம் வெளியிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் மார்ச் மாதத்தின் 2வது வாரம் பிறந்தும் அறிவிக்கை வெளியிடப்படவில்லை. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தரமான உயர்கல்வி வழங்குவதில் தமிழக அரசு காட்டும் அலட்சியமும் தாமதமும் கடுமையாக கண்டிக்கத்தக்கவை. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் 2024 ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர் உள்ளிட்ட அதிகாரிகளின் எண்ணிக்கை, அப்பணிகளுக்கான ஆள்தேர்வு அறிவிக்கை வெளியிடப்படும் மாதம், போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் மாதம் ஆகியவை குறித்த விவரங்கள் கடந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வெளியிடப்பட்டன. அதாவது பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட 2024 ஆனுவல் பிளான் லாஸ்ட் ஜனவரி 10 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கல்வியல் கல்லூரிகள் ஆகியவற்றுக்கு 4000 உதவி பேராசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிக்கை பிப்ரவரி மாதம் வெளியிடப்படும் அப்படின்னு இப்போ நான் சொன்ன மாதிரி ஆனுவல் பிளானில் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு ஜூன் மாதத்தில் போட்டித் தேர்வு நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருந்தது. இது குறித்த அறிவிக்கையை எதிர்பார்த்து தகுதியுடைய தேர்வுகள் காத்திருந்தனர். இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த பிப்ரவரி மாதம். ஆனால் பிப்ரவரி நிறைவடைந்து மார்ச் மாதத்தின் 2வது வாரம் பிறந்துவிட்ட நிலையில் அறிவிக்கை வெளியாகதான் மிகவும் ஏமாற்றம். இது கண்டிப்பாக நமக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அரசு கல்லூரிகளுக்கு ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று அறிவித்துவிட்டு அதற்கான அறிவிக்கையை வெளியிடாமல் தமிழக அரசும் ஆசிரியர் தேர்வால் ஏமாற்றுவது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன் 2023 ஆண்டு ஜனவரி மாதத்தில் 4000 உதவி பேராசிரியர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிக்கை வெளியிடப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருந்தது. ஆனால் கடந்த ஆண்டு முழுவதும் அறிவிக்கை வெளியிடப்படவில்லை. நடப்பாண்டிலும் அறிவிக்கை, அதாவது பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் டிஆர்பி ஆனுவல் பிளான் படி 2023 இந்த நோட்டிஃபிகேஷனோட எக்ஸ்பெக்ட் பண்ண வரல. 2024 பிப்ரவரி வைக்கிறோம். இப்போ மார்ச் 2nd வீக் வரைக்குமே இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்றது ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் நேரடியாக 163 கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் உறுப்பு கல்லூரிகள் அரசின் கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட்ட 41 கல்லூரிகள். அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பல்கலைக்கழகத்திலேருந்து அந்த பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரிகளை அரசு கலை கல்லூரிகளை மாற்றினாங்க. அதோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 204 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது.
இவற்றில் தொடக்கம் முதலே அரசின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் 163 கல்லூரிகள் மற்றும் 5 லட்சத்துக்கும் கூடுதலாக மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிற 163 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் 5 லட்சத்துக்கு மேலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கல்லூரிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆசிரியர் பணியின் எண்ணிக்கை 10,079 ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த 163 காலேஜுக்கு சான்சண்ட் ஏபி போஸ்ட் வந்து 10,079 போஸ்ட்டு. இவற்றில் சுமார் 7,500 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. அதில் பார்த்தீங்கன்னா 7,500 போஸ்ட் வந்து வேக்கண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் ஏறத்தாழ 75% ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 75% போஸ்ட் வந்து வேக்கண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ காலையில் வைத்துக்கொண்டு அரசு கல்லூரிகள் தரமான கல்வியை உயர்கல்வியை எவ்வாறு வழங்க முடியும் என்பதை தமிழக அரசு தான் விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இந்த அளவுக்கு காலியிடம் இருக்கும் நிலையில் அவற்றை நிரப்ப தமிழக அரசால் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இவ்வளோ 70% வேக்கன்ஸ் இருந்தும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 2331 உதவி பேராசிரியர் நியமிப்பதற்கு அறிவிக்கை வெளியிடப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2019 2331 ஏபி அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதே போல் கௌரவ விரிவாளர்களுக்கும் படிநடிப்பு வழங்கும் நோக்குடன் 2021 பிப்ரவரி 15, 16, 17, 18 ஆகிய நாட்களில் அவர்கள் வந்து சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டது, சர்டிஃபிகேட் ரிலீஸ். ஆனால் இரு நடைமுறைகளும் இதெல்லாமே பாதியிலே நிறுத்திட்டாங்க. பாதி நிறுத்தப்பட்டதால் புதிய விரிவாளர்கள் நியமிக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கடந்த 11 ஆண்டுகளில் அரசு கலைக்கல்லூரிகளுக்கு ஒரே ஒரு உதவி பேராசிரியர் கூட நியமிக்கப்படவில்லை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். லாஸ்ட்டாக 2013 போட்டு இப்போ 2024 இருக்கும். கடைசி 11 வருஷமாக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ஒரு போஸ்ட் கூட ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் பள்ளி கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் ஆசிரியர் நியமிப்பது தேவையற்ற தாமதம் காட்டப்படுகிறது. பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த 10 ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் ஒருவர் கூட நியமிக்கப்படவில்லை. இதே நிலை நீடித்தால், அதாவது இப்போ தான் அதுக்கான யூஜிடிஆர்பியும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸும் அதுக்கான எக்ஸாம் வச்சுருக்காங்க. இதே நிலை நீடித்தால் தமிழ்நாட்டில் அரசு கல்வியில் கல்வித்தரம் சரி செய்ய முடியாத அளவுக்கு சீரழிந்துவிடும். தமிழ்நாட்டில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதம் 2019-20 வந்து 51.4% இருந்துக்குது. 2020-21 46.9 குறைஞ்சிருக்கு. இது காரணம் வந்து அரசு கல்லூரிகளில் வந்து போதிய அளவில் ஆசிரியர் இல்லாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே நிலை நீடித்தால் அடுத்த சில ஆண்டுகளில் உயர்கல்வி மாணவர் சேகரித்தில் முதலிடத்தில் இருக்கும் தமிழ்நாட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம ஹையர் எஜுகேஷனோட ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷனில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கும். தமிழ்நாட்டை உத்தரகாண்ட், கேரளம் ஆகிய மாநிலங்கள் பின்னுக்கு தள்ளிவிட வாய்ப்புகள் இருப்பதை தமிழக அரசு உணர வேண்டும். தமிழ்நாட்டில் உயர்கல்வியின் தரத்தையும் வளர்ச்சியும் உறுதி செய்ய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு உண்டு. இதை உணர்ந்து அரசு கலை கல்லூரியில் காலியாக உள்ள 7,500 உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்புவதற்கான அறிவிக்கையை மக்களவைத் தேர்தலுக்கான தேதிகள் அறிவிப்பு முன்பு ஆசிரியர் தேர்வு மூலம் வெளியிடப்படும் என அறிவித்துள்ளதும் தெரிவித்துள்ளார். ஆக்சுவலாக இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து ரொம்பவே தெளிவாக இந்த அறிக்கையில் வந்து எல்லாத்துடைய இந்த கடந்த 11 வருடங்களாக இந்த அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான பேராசிரியர் நியமிக்கப்படாததும் அதுக்கான அறிவிக்கை வந்து நாம் எல்லாமே எதிர்பார்க்குறது இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான நோட்டிஃபிகேஷன் பிஃபோர் எலெக்ஷனுக்குள்ளே விடணும் அப்படின்னு இருந்தோம். அதை தான் நம்முடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா தெளிவாகவே வந்து எல்லாத்துடைய இந்த கடந்த 11 வருஷமாக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய நிலைமை அப்படின்னு பற்றி எத்தனை காலேஜ் இருக்குது, அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அதில் எவ்வளோ டோட்டல் சான்சன்ட் போஸ்ட், அதில் எவ்வளோ வேக்கன்சி உடனடியாக அறிவிக்க விடணும்னு நல்லாவே அறிக்கை கொடுத்துருக்காரு. அவர்களுக்கு நம்ம மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நம்மளுடைய டிஆர்பி போர்டுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு கோரிக்கையாக இந்த அதாவது பிஜி வித் செலக்ட் நெட்டு பிஹெச்டி முடித்த கேண்டிடேட்
நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துருக்கிற இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து பிஃபோர் எலெக்ஷனில் ரிலீஸ் பண்ணு நம்மளோட ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் வந்து தமிழக அரசுக்கு டிஆர்பி போர்டும் கொடுப்போம். நம்புவோம் அதுக்குள்ளே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டால் கண்டிப்பாக நம்ம எல்லாமே அந்த எக்ஸாம் நோக்கி பயணிக்கலாம். அதனால் ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பற்றி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.